ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது இந்த 144 அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு செக்ஷன். என்னதுன்னா அன்லாஃபுல் அசெம்பிளி, சட்டத்துக்கு புறம்பா ஒரு இடத்துல வந்து ஒரு 4 மேற்பட்ட நபர்கள் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போதும், ஆயுதங்கள் வந்து எடுத்துன்னு வரக்கூடாது அப்படின்ற இது ஒரு அப்படி இருக்கும் கட்டுப்பாடு இருக்கும்போது, அதுக்காக தடை உத்தரவு பிறப்பிக்கிறது 144, 145 அப்படின்னு ஒரு செக்ஷன் இருந்தது. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ டோட்டலாக எல்லாம் புது சட்டம் வந்தது. இப்போ பிஎன்எஸ் வந்துடுச்சு. பிஎன்எஸ்ல வந்து அது முழுசா அப்படியே மாறி இருக்கும். ஆனால் அந்த பிஎன்எஸ் பிரிவு வந்து நிறைய பேருக்கு போய் சேரல. எல்லாமே வந்து கைடு வச்சுட்டு, ஹேண்ட் கைடு வச்சுட்டோ, இல்லை செல்ஃபோன் வச்சுட்டோ அப்படி பார்த்து தான் வந்து இருக்கிறோம். இருந்தாலும் இந்த சட்டம் வந்து எல்லாருக்கும் பரிச்சயமானது அப்படின்றதுனால இதை நம்ம சொல்ல வரோம். இதில் வந்து இப்போ வந்து 189 சப்கிளாஸ் 3 சப்கிளாஸ் 4 இதுதான் வந்து இப்போ வந்துருக்குது புதுசாக பிஎன்எஸ்ல. இனிமேல் அந்த 144 அப்படின்றத நம்ம பயன்படுத்த முடியாது. அன்லாஃபுல் அசம்பிளிக்கு வந்து இனிமேல் அந்த சட்டம் தான் இருக்கும். அதன்படி வந்து தடை உத்தரவு இருக்கிற எந்த ஒரு மாவட்டமோ அல்லது ஊரோ எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து சட்டத்துக்கு புறம்பா தடை உத்தரவை மீறி அசம்பிள் ஆகும்போது எல்லோரும் ஒன்று சேரும்போது பொதுமக்கள் ஒன்று சேரும்போதோ அல்லது தனிநபர்கள் ஒன்று சேரும்போதோ வந்து அவங்களுக்கு எதிராக வந்து இந்த பிரிவை பயன்படுத்தி அவங்கள வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும், தண்டனைக்கு உட்படுத்த முடியும். அதுக்கு வந்து அதிகபட்சமாக வந்து 2 வருடம் கடுங்கால தண்டனை வரைக்கும் கொண்டு போகலாம். மற்றும் தேவைப்பட்டால் வந்து அபராதம் விதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதில் இருக்குது. நன்றி நண்பர்களே, இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் வழக்கறிஞர் வே. ஜெகதீசன்.